என்னால முதுக அப்படி இப்படி கூட அசைக்க முடியலக்கா. இப்படியோ அப்படி வலி பெண்ட் எடுக்குதுக்கா. உங்களுக்கு வலிக்குது. அதான் பொறுமி. ஐயோ மம்மி. கூப்பிடவே இல்ல. அங்கன சொன்னதுக்கு நீங்க என்னடா கொஞ்சம் நீங்க மூவ் பண்ணாதீங்க உடனே. அவரு தேடிட்டே வந்து ஜட்ஜா இப்படி உங்களை பார்த்து கௌதம் கூட்டிட்ட உடனே இங்கே நில்லுங்க. கௌதம் கூப்பிட்டு நீங்க எண்ட்ல ப்ளீஸ் ஆகி நில்லுங்க. அதுக்கப்புறம் உள்ள வாங்க. அப்பதான் அழுவாங்க. டைமிங்கே இல்லை. தேடிட்டே வரீங்க. டக்குனு ஒரு சவுண்ட் என்ன அப்படி நின்றுங்க. முன்னாடி அங்கே இருக்கிறதா முன்னாடி சத்தம் மாற்றக்கூடாது. கூப்பிட்ட உடனே உங்க பேர் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து அவங்க வந்தாங்க ப்ளீஸ் ஆகிக்கிறாங்க. அப்பதான் நீங்க உள்ள வந்து இருக்கலாம். நீங்க அப்படி நீங்க அழுத்திட்டு இருக்கீங்க. சுந்தர் உட்காருங்க கீழ சொல்லிட்டே இருக்காங்க. கதை பேசிட்டே இருக்கீங்க. கத்தனதுக்கு அப்புறம் அது பண்ணா சரி. என்னால முதுகு இப்படி அப்படி கூட திருப்ப முடியலக்கா. அப்படியே கூட திருப்ப வலி பெண்ட் எடுக்குதுக்கா. வலி பெண்ட் எடுக்குது. ஒண்ணு இல்லைக்கா. பிடிச்சு விடுறா. என்னடா அங்க வந்து நின்று அழுதுட்டு இருக்கீங்க? என்னால முடியல. பூசாரி சவுக்கால் அடிச்சு தாங்க முடியல சித்தி. அதனாலதான் நாகரிகமா விலைக்கு வந்து இங்க அழுதுகிட்டு இருக்கோம். ஐயோ முடியல. வாங்க வாங்க. சவுக்கால் அடிச்சு தாங்க முடியல சித்தி. அதான் நாகரிகமா விலைக்கு வந்து தூக்கி அழுதுகிட்டு இருக்கு. ஆமாப்பா ஆமா. அந்த பூசாரி சவுக்கால் அடிக்கிறப்ப வலிக்கல இருக்கிற பார்த்தா ரெண்டு பேரும் இருக்கீங்க. நீ சித்தினு சேர்ந்து அதை சேர்ப்பதையும் அவளை சேர்ந்தவங்க என்னை பார்த்து இலக்காரமா சித்திடக்கூடாதுதான். அவட அப்ப நாங்கள் வலி அடிக்காம அடிவாங்கன்னு சொன்னதுக்காக தான் நம்ம சிரிச்ச மாதிரி நடிச்சிருக்கு. பயப்படையே பயப்படையே. ஓகே சாமி, இந்த ஒருபாடு செவந்தி மேட்டர் முடிச்சிட்டு தான் அந்த டேட் மேட்டர் வராங்க. ஆமா ரெடி ரெடி. அப்ப நான் இவங்க கிட்ட ஃபோன் வாங்குறப்ப அந்த வேலை பேசுறேன். ரெடி ரெடி. நல்லா ரசிச்சு நீங்க அதை பார்த்து ரெடி ரெடி. அக்ஷய் பிரம்மாண்டமா இருக்குல்லடா. இப்போ புரிஞ்சுக்கோ. செகண்ட் கிட்ட பொறுப்பான ஒரு வேலையை கொடுத்தா அதை கட்சி நம்ம கரெக்டாக செஞ்சுட்டு போவாங்க. நீங்க கொடுத்துருக்கா சார். 23, 26, 29 இந்த 3 டேட்ல ஏதாவது ஒரு டேட்டை உங்களையே ஃபிக்ஸ் பண்ண சொல்லிட்டாரு. பாருங்க பாத்தீங்க. அப்பா சொன்ன மாதிரி எல்லா பரிகாரத்தையும் தப்பாம தம்பியும் அப்பாவும் சேர்ந்து செஞ்சுட்டாங்க. ஆமா அங்கிள், அப்பா சொன்ன பரிகாரத்தை ரொம்ப சிறப்பா பண்ணி முடிச்சிட்டாங்க. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கௌதம், அளவு குத்துந்து உங்க நாக்கில் ஏதோ பெயின் இல்லையே? அப்படின்னா வாயத்தை வந்து கலகலன்னு பேச வேண்டியது தானே? எப்போ அப்படித்தானே பேசுவீங்க? கௌதம், அளவு குத்துறதுல உங்க நாக்கில் ஏதோ பெயின் இல்லையே? அப்படின்னா வாயத்தை வந்து கலகலன்னு பேச வேண்டியது தானே? ஓகே, வாங்க போறேன். அதை வாங்கிட்டு தான் இருக்காரு 10,000.
அது லீடு வாசி தான். ஏன் நீங்களா சொல்லிட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல போதும்ட்டு ம் போடுறா எங்கடா ஆடியோ இது இன்ஸ்டாவில் அப்ளை பண்ணிடுறேன். எத்தனை லைக்ஸ் வருதுன்னு பாருங்க. ஓகே அப்படியே ஆர்வமாக பாருங்க.